ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வைரல் நியூஸை தாங்க பார்க்க போகிறோம். தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். மீதம் இன்னும் 10 தொகுதிகள் தேவைப்பட்ட நிலையில் அவர் கடும் போராட்டங்களை சந்தித்து மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சர் பதவியை தக்க வைத்து ஆட்சியை அமைத்தார். மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே அவருடைய ஆட்சியானது அமைய ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து அந்த விழாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. தொண்டர்கள், ரசிகர்கள், மெயினாக உறவினர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. அந்த விழாவில் அனைவரும் பங்கேற்றாலும் மெயினாக எல்லாருடைய கண்களும் தேடியது விஜயுடைய மகள், மனைவி மீது தான். என்னதான் கேஸ் ஒரு பக்கம் கோர்ட்டில் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வராமல் இருந்தது தொண்டர்களிடையே ஒரு வருத்தத்தை கொண்டு வந்தது. தொண்டர்கள் மட்டும் இல்லை, ரசிகர்களிடையே ஒரு வருத்தத்தை கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் அவங்க மகன் ஏன் வரல, மகள் ஏன் வரல, அவங்க ஏதாவது ட்வீட் போட்டிருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆராயப்பட்டது. அதில் எதுவும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கல. அதை பற்றி கூட நம்ம சேனலில் நான் பேசியிருந்தேன். இப்போ அதிகாரப்பூர்வமாக தந்தையோட பதவியேற்பு விழாவுக்கு வராததிய அப்படிங்கிற மாதிரி மகன் சஞ்சய் ஒரு பதிவு செய்திருக்கிறாரா. அவர் செய்த அந்த பதிவு தான் இப்போ ரசிகர்களிடையே பெரும் ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது ஒரு ஷாக்கான விஷயமாக இப்போ பார்க்கப்படுது. தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி அவர் போட்ட அந்த ஒரு பதிவு என்ன, அதனால் எப்படி ஷாக்கில் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்துருந்தாலும் ஓகே, பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்மையில் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் தனது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளார் என்பது அனைவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இருப்பினும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக அவரது மனைவி சங்கீதா மற்றும் பிள்ளைகளான ஜோஷன், சஞ்சய், சாசா ஆகியோர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்பது பேசும் பொருளாகி இருக்கு. விஜயின் பெற்றோர் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் மட்டுமே இந்த நிகழ்வில் முன்னிலையில் இருந்தனர். சமூக வலைத்தளங்களில் விஜயின் மகன் சஞ்சய் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தது. சஞ்சய் தனது தந்தையின் பெயரை முதலெழுத்தாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதாகவும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் அவரை பின்தொடர்வதை அன்ஃபாலோ நிறுத்திவிட்டதாகவும் தகவல்கள் பரவி வருது. ஆக்சுவலி தந்தை முதலமைச்சராக பதவியேற்றனாலும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார் சஞ்சய் என்பது தெரிய வருது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இடைவெளியை உறுதிப்படுத்துவது போல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் இப்போ வெளியாகிருக்கு. அதே சமயம் இவர் பதவியேற்ற அன்னைக்கு அன்னையர் தினம். ஸோ சஞ்சய் தனது தாய் சங்கீதாவிற்கு ஒரு உணர்வு பூர்வமான நெகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தந்தையின் அரசியல் வெற்றியை விட தாயின் மீதான தனது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அவர் பதிவிட்ட இந்த வாழ்த்து இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் விவாகரத்து தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் சஞ்சயின் இந்த செயல் அவர் தனது தாயின் பக்கமே நிற்கிறார் என்பதை உணர்த்துவதாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாக விஷ் பண்ணனா கூட மறைமுகமாக கூட விஷ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கருத்து தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பினரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய குடும்ப விஷயம். ஆனால் இது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றாலும் அவரை சுற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்குது. அரசியல்னு எடுத்துக்கிட்டாவே எப்பயுமே வில்லங்க இருக்கும். அந்த மாதிரி இவர் புதுசாக வந்தால் சும்மாவாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. விஜயுடைய தாவேகா ஆட்சியை ஆதரிக்க அதிமுக முடிவு செய்திருப்பதாக CV சண்முகம் தற்போது புதிய ஒரு ட்விஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு.
அவர் வெளியிட்ட அறிவிப்புப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படல. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுருக்கான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா மற்றும் விஜய் ஆட்சிக்கு வாக்களித்துள்ளனர். அதாவது நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடைய கட்சித் தலைவர் விஜய் ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணி வாக்களித்தனர். இந்த மக்கள் தீர்ப்பை அதிமுக தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக மீண்டும் இரண்டாக பிளவுபட உள்ளதாக கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சிவி சண்முகம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. அதனை முழுமையாக ஒத்துக்கொள்கிறோம். இந்த கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு அதிமுக என்ன செய்ய போகிறது? இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா மற்றும் விஜய் ஆட்சிக்கு வாக்களித்துள்ளனர். இந்த தீர்ப்பை மக்கள் கொடுத்ததுனால அதிமுக இதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. இந்த நிலையில் அதிமுக கலந்தாலோசிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில யோசனைகளை முன்வைத்தார். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது திமுகவை எதிர்த்து தான். எந்த திமுகவை எதிர்த்தமோ அந்த திமுக ஆதரவோடு என்னை முதல்வராக தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள் என ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்தார். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளானோம். திமுகவோடு இணைந்தால் அதிமுக இல்லாமல் போய்விடும். இது தவறு என்றும் அதனை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அதனால் பெரும்பான்மையான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அதன்படி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இப்போது இல்லை. மக்கள் தீர்ப்பை ஏற்றி இன்று வெற்றி பெற்று முதலமைச்சராக உள்ள விஜயின் தாவேகா ஆட்சியை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக எஸ்பி வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதோடு விஜயபாஸ்கரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய அதிமுகவிற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனை பொதுச் செயலாளரிடம் கூறியுள்ளோம். விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம். கட்சியை மேம்படுத்த இபிஎஸ் விரைவில் அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவார் என நம்புகிறோம் என்று செய்தியாளர்கள்கிட்ட அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ தற்போது இந்த விஷயமும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதிமுக விஜயுடைய கட்சியில் இணைஞ்சால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக மகன் விஜய்க்கு போடாமல் ட்வீட் போடாமல் அவருடைய தாய்க்கு போட்ட ட்வீட் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய புதிய அரசியல் நியூஸ்களை தெரிந்து கொள்ள, மற்ற நியூஸ்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.